ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது 13th லெசன்லேருந்து ஐடென்டிஃபை டைப் கொஸ்டின் புக் பேக்கில் 11th எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்க காம்பவுண்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரோ மீத்தேன். ஒரு கார்பன் தானே இருக்கு, ஸோ அதனால என்ன சொல்லணும், மீத்தேன். இதோட யார் ரியாக்ட் பண்ணிருக்காங்க, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அப்படிங்கிறது என்னது, ரெடியூசிங் ஏஜென்ட், அதாவது ஒரு ஒடுக்கி. ஸோ அப்போ இங்க என்ன ஆகும், ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஓகேவா, ஒடுக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆக்சிஜன் வெளியில போயிடும், ஹைட்ரஜன் உள்ள வருமா. ஸோ அப்போ என்ன கிடைக்குதுன்னா இங்க CH3NH2 கிடைக்குது. ஸோ இதோட பேர் என்னது, மெத்தில் அமீன். அப்ப இதான் யாரு, ஏங்கிற காம்பவுண்ட். ஸோ இதை என்ன பண்றோமோ அடுத்து 2CH3CH2Br. ஓகேவா, ரியாக்ட் பண்ண வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா -HBr. ஒரு HBr வந்து ரிமூவ் ஆகும், -2HBr. ஓகேவா, இந்த ரெண்டு ஹைட்ரஜன் இருந்த இடத்துல யார் வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த CH3CH2ங்கிறது ஹைட்ரஜன் புரோமின் இதெல்லாம் என்ன ஆயிரும், ரெண்டு ஹைட்ரஜன் 2 Br வந்து 2HBr வெளில போயிருது. ரிமைன் அந்த இடத்த போய் யார் பிடிச்சுக்குவாங்க, இந்த எத்தில் CH3CH2ங்கிறது போய் என்ன ஆயிருது, அப்படி ஜாயிண்ட் ஆயிருது. ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னா இல்லை Nல ஒரு CH3 இருக்கு, முன்னாடி ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலாக யார் வந்துடுறாங்க, CH2CH3 ட்வைஸ். ஓகேவா, ரெண்டு டைம் இருக்குல்ல, ஸோ ட்வைஸ். ஸோ அப்போ இதோட பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா +2HBr வெளில வந்துடுது. ஓகேவா, ஸோ இதோட பேரு NN டை எத்தில். ஏன்னா CH3CH2 எத்தில் குரூப் தானே, ஸோ ரெண்டு இது இருக்கனால டை எத்தில்னு சொல்றோம். டை எத்தில் மெத்தில் அமீன். அப்ப இதான் யாரு, பிங்கிற காம்பவுண்ட், NN டை எத்தில் மெத்தில் அமீன் அப்படிங்கிறது. ஓகேவா, இதுக்கப்புறம் இதை யாரோட ரியாக்ட் பண்ண வைக்க போறாங்களா, H2SO4ஓட ஆசிட்டோட ரியாக்ட் பண்ண வைக்க போறாங்க. அப்ப இது H+ ஆகும், HSO4- ஆகும், ஸ்பிளிட் ஆகுது. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதுல வந்துட்டு ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகிருது. ஓகேவா, ஸோ அப்ப நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் ப்ராடக்ட், CH3CH2 ட்வைஸ், Nல அந்த H+ வந்து ஜாயிண்ட் ஆகுது, NH+, இதுல இருக்கக்கூடிய இந்த மெத்தில் குரூப் அப்படி இருக்கு. ஸோ இதோட பேர் என்ன பார்த்தோம்னா குவாட்டர்னரி சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நான்கிணைய அமோனியம் உப்பு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் யாரு, சிங்கிற காம்பவுண்ட். இதுல யார் வெளில வந்துடுறாங்க, HSO4- வெளில வந்துடுறாங்க. ஓகேவா, இது ஒரு அணைவு சேர்ம மாதிரி இருக்கும், ஸோ அதனாலதான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போடுறோம். ஓகேவா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.